ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டூல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ட்ரேட் அப்படின்னு இனிஷியல் டைமில் நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம இப்போ தான் டிமேட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருப்போம். நமக்கு நிறையா கன்ஃபியூஷன் இனிஷியல் டைமில் இருக்கும். அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, சரிங்களா? அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது தான். இதில் நீங்கள் லாபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க, நான் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகணும், என்னுடைய பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு ப்ராஃபிட்டில் ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா இந்த சார்ட் மட்டும்தான். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறல இந்த சார்ட், இது மட்டும்தான். இதை தவிர நீங்கள் எதையுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இன்ட்ராடேக்கு இதை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். இது 3 விதத்தில் இருக்குது. ஒன்று, இங்கே ஒரு கேண்டில் இருக்கா, இது ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஹேமர் அப்படி எல்லாம் ஒரு பேர் வரும். டோஜி, ட்ராகன் ஃப்ளை டோஜி இப்படிங்கிற ஒரு பேர் வரும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய பேட்டர்ன். இது என்ன பேட்டர்னில் இருக்குது? இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னா இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டரா, என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு செகண்டரி தெரியணும். தேர்டு, இந்த லைன் உங்களுக்கு தெரியணும். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, எங்கே என்ட்ரி கொடுக்கணும், இந்த 3 விஷயத்தையும் இனிஷியலாக உள்ளே வரும்போதே இதை டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்குற டவுட்டும் ரொம்ப பிகினராக இருக்கிறவங்க கேட்பாங்க. என்ன அப்படின்னா, சார் பிரேக் அவுட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இதில் இந்த லைன் மார்க் பண்ணுவோம், சரிங்களா? இங்கே இருக்க டூவில் படித்து முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைனை மார்க் பண்ணுறீங்க. இப்போ ப்ரீவியஸ் டேயில் ஒரு ஹையை வச்சுருக்கு, சரிங்களா? இந்த ஹை தான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடியது. அப்போ ப்ரீவியஸ் டேயோட ஹையை நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த லைன் என்ன வேல்யூவில் இருக்குது, 1737.69 இருக்குது. இப்போது இன்றைக்கி வரக்கூடிய கேண்டில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுதில்ல, இந்த 1737.69க்கு பதிலாக 1737.70 போனாலே பிரேக் அவுட் தான். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுன்னு சொல்கிறேன், அதுதான் பிரேக் அவுட். இங்கே உள்ள டேர்ம்ஸை கற்றுக்குங்க. அடுத்து விக்கு ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இந்த லைன் உங்களுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கா, இதை 2 விதத்தில் சொல்லுவோம், சரிங்களா? ஒன்று விக்கு, இன்னொன்று ஷேடோ லைன். அப்புறம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியக்கூடியது ஒரு இண்டிகேட்டர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இதில் நீங்கள் வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா, லிக்விடிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கணும். ஓவர் பாட், ஓவர் சோல்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரேஷியோ எங்கே இருக்குதுன்னு தெரியணும். சர்க்கியூட், சரிங்களா? இதை நீங்கள் பேஸ் பண்ணியும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கு ஏதோ ஒரு இண்டிகேட்டருங்க, நிறையா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஷோ ஆகும், 1000 கணக்கில் இருக்குது. இதில் சம் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்கும். இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க. அப்புறம் இந்த லெவலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா? இது எல்லாம் இனிஷியல் டைமில் படிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பேஜில் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சார்ட்டை ரீட் பண்ணி இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். இதுக்கு உங்களுக்கு 1 or 2 months டைம் பிடிக்கும், சரிங்களா? இனிஷியலாக வந்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது பியூர்லி பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் பிடிக்கும். அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து ப்ராஃபிட்டை ஈஸியாக மேக் பண்ண முடியும். அதனால் 3 மாதம் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பெய்ட் கால் சர்வீஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பெங்களூர், மும்பை இங்கேருந்து அதிகமாக கால் வரும். இது எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இதை எப்படி படிக்கணும் இனிஷியல் டைமில் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று, நீங்கள் 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த டூல், கேண்டில் ஸ்டிக், பேட்டர்ன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏதோ ஒரு இண்டிகேட்டர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.